2026 தேர்தலின் போது திமுக ஆட்சியில் இருந்தால் துஷ்பிரயோகம் செய்யும் என்பதால் அவர்களை பதவி நீக்கம் செய்து தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத்தின் 60வது மணிவிழா மற்றும் கும்பகோணம் நகரில் நடைபெறும் மாநாட்டுக்கு முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுப்பதற்கு என பல்வேறு நிகழ்வுகளுக்காக இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் காஞ்சிபுரம் வந்தார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது தேர்தல் ஆணைய நேர்மையாக முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன் திமுக ஆட்சியை பதவி நீக்கம் செய்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என கூறினார். ஆட்சி அதிகாரம் திமுகவிடத்திலே இருந்தால் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்வார்கள். எனவே தேர்தல் கமிஷன் தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பாக திமுக அரசை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். திமுக அரசை பதவியில வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்தினீங்கன்னா தேர்தல்கள் நியாயமான தேர்தலாக இருக்காது. அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை இவர்களெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும். திமுக ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால திமுக ஆட்சியை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். கவர்னர் மாளிகையே அடிச்சான்.